ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது பூசணிக்காய் அல்வா. வெள்ளை பூசணி, அது 200 கிராம் பூசணிக்காயை நல்லா சீவி இது பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். 100 கிராம் சர்க்கரை, கொஞ்சோண்டு குங்குமப்பூ, ஒரு அரை மூடி லெமன் எதுக்கு போடுறோம்னா அது கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு. சர்க்கரை போட்டால் கொஞ்சம் கெட்டி ஆகிடும், அதுக்கோசரம் கொஞ்சம் லெமன், ஏலக்காய் தூள், நெய். இப்போ அல்வா பண்ணலாம். வானலியில் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆயிடுச்சு. அந்த நெய்யிலேயே பூசணிக்காயை போட்டு இது பண்ணுவேன். இந்த தண்ணியெல்லாம் முழுக்க சுண்டிடணும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். இப்போ சர்க்கரை, ஒன்று, 2, 3. இந்த குங்குமப்பூவும் அதிலே போட்டுடலாம். பாலில் இது பண்ணி வச்சு குங்குமப்பூ, இதுவே கலர் வந்துடும். கேசரி கலர்லாம் தேவையில்லை. இது ட்ரெடிஷ்னல் அல்வா. எல்லா மேரேஜ்லையும் மாப்பிள்ளை அழைப்புக்கு இந்த அல்வா கண்டிப்பாக இருக்கும். இப்போ கடைசியில் கொஞ்சோண்டு நெய், 2 டீஸ்பூன்.
துளியூண்டு ஏலக்காய் தூள், எலுமிச்சம்பழம் வந்து ரொம்பவும் கெட்டியாகாமல் இருக்குது. சுகர் போட்டதுனால கொஞ்சம் இதுவாகிடும். இப்போ நல்லா சுருண்டுட்டு வரும். துளியூண்டு இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பூசணிக்காய் அல்வா ரெடி. நீங்கள் இல்லை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.